அதிகாரத்துக்கு நம்முடைய வசனங்களை திருத்தணும். 32ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். 38-42 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். 32:38-42 வரைக்கும். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பிள்ளையாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாக்கும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்ற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடு பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் சந்தோஷமா இருந்து என் முழு இதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நடத்துவேன். நான் இந்த ஜனத்திலே இந்த பெரிய தீமையெல்லாம் வரப்பணிக்கிறது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வரப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 42ஆம் வசனத்துடைய 2வது பகுதியை விட்டு நாம் திருப்பி வாசிப்போம். அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையும் அவர்கள் வரப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என்னுடைய நாமம் சொன்னார். எத்தனை பேருக்கு ஆண்டவர் நன்மையானதை வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கேட்பதற்கு அரிதாக இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் என்றால் நான் அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையான காரியங்களையும் அவர்கள் மேல் வரப்படுவேன். கை வைத்து நாமே சொல்லுவோம். ஆண்டவரை நோக்கி டிக்ளேர் பண்ணுவோம். ஆண்டவரை இந்த வசனத்தின்படி இந்த மாதத்திலும் இதை தொடர்ந்து வருகிற நாட்களிலும் நீர் எங்களுக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் நிறைவேற்ற வல்லவரா இருக்குது. நீ நன்மையானதை வரப்படுவேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென். Hallelujah. It is easy to believe when things are going okay, but our belief, the expression of our faith, has to be shown vigorously, utmostly, when things are not okay. எல்லாமே நன்மையாய் நடக்கும் பொழுது நமக்கு விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா சரியான விதத்துல நம்ம வாழ்வு இல்லை, ஏதோ கஷ்டத்திலையும் போராட்டத்திலையும் ஏதோ ஒரு மாறி மாறி சூழ்நிலையில் இருக்கு. அப்பதான் ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்தை நம்ம வெளிக்காட்ட அழைக்கப்படும். வீட்டுக்கு போயிட்டு இந்த இறங்கிய 32ஆவது டைம் ஃபுல்லா இந்த நாள்ல நீங்களும் ஒரு டைம் வாசிங்க. இறங்கிய 32 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டர். என்ன அப்படின்னா எரேமியாவை தூக்கி இப்ப காவல்ல வைத்திருக்கிறாங்க. அதாவது he is not put in a jail cell, but he is in the jail courtyard. அந்த ஜெயிலுடைய கோர்ட்யார்டு வெளியே வர முடியாது. அங்கதான் ஒரு சிறை. ஜெயில் கோர்ட்யார்டுக்குள்ள சுத்திக்கலாமே தவிர வெளியே வர முடியாது. ஆனா அவர் மற்ற கைதிகள் மாதிரி அந்த ஜெயில் செல்லு கூட போல அந்த ஜெயில தான் இருக்கிறார். அந்த மாதிரி ஏன் அவர் அங்க போனார் அப்படின்னா கர்த்தர் சொன்ன வார்த்தையை உடைத்தார். ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஜனத்தின் மேல அது பயங்கர கோபம். ஏன் அப்படின்னா இதுவரைக்கும் நான் அவங்களை நடத்தி வந்ததே அவர்கள் மறந்து விட்டுட்டு அவங்க செய்கிற காரியங்கள் ரொம்ப பேசவும் அரிதாக இருக்கிறது. அவ்வளவு தூரம், அதாவது நாம பண்ண நிறைய பாவங்கள்ல ரொம்ப ஒரு பிகஸ்ட் அப்படின்னா பாத்தீங்கன்னா தன் பிள்ளைகளை இந்த மூளைகள் அப்படின்ற ஒரு விக்கிரகத்துக்கு பலியாய் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அந்த அந்நிய கல்ச்சர்ல ஊறி போயிட்டு தெய்வம் இருக்கிற அனுமதிக்கிற காரியங்களே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டாங்க. நம்ம மேல ரொம்ப கிளியரா அவங்க மேல ஒரு நியாய தண்டனை வரப்படுகிறார். 42ஆம் வசனம் நான் இந்த ஜனத்தின் மேல் பெரிய தீங்கையெல்லாம் வரப்படுகிறது போல ஆண்டவர் நியாய தண்டனை சொல்லிட்டு பாபிலோன் அவர்களை பிடித்துக் கொள்ளும் என்று ஆண்டவர் உரைக்கிறார். அப்பவுமே ஆண்டவர் சொன்னார், அப்படி பாபிலோனை பிடிக்கும் போது கூட என் நாமத்துல என்னிடத்துல விசுவாசமா இருக்கிறவர்களே நான் பாதுகாப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இந்த வார்த்தையை இறைமையா சொல்ல போய் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு இப்படியாகும், யூதாவின் ராஜாவுக்கு இப்படியாகும் அப்படின்னு சொல்ல போய் மற்றவர்கள் தான் ஐயோ இவங்க போய் சொல்றாங்க விதைக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு பக்கம் ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. கடைசியில இப்படி ஒரு சாதகமான ஒரு வார்த்தை சொல்ல யாருக்கு பிடிக்கும், உடனே அவரை பிடிச்சு தூக்கி கோட்டையாண்ட போட்டுறாங்க. அந்த காவல் சிறையில் இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போட்டுறாங்க. எரேமியா அங்கிருந்து கொண்டிருக்கிறார். இப்ப பாருங்க, அந்த இடத்துல இருக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை எரேமியாவுக்கு வருகிறது. இவ சிறையில இருக்கிறார்.
எல்லாரும் இவன் சொன்னா என்ன நடக்கிறான் பாரு, இவன் வந்து பெருசா ப்ராசஸ் சொன்னா இப்ப இவன் போய் சரீரத்துல நடக்கிறான் அப்படின்னு எல்லாரும் அவங்க பெருமை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு அந்த நேரம் அதெல்லாம் ஒரு எபிசோட் போகும்போது ஆண்டு இன்னொரு கதையை சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பெரிய தகப்பன் உங்க இடத்துல வரப்போகிறார், அவருடைய நிலத்தை நீதான் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்ல போகிறார், நீ அதை வாங்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இதெல்லாம் எங்க நடக்குது? அவர் ஜெயில. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க பெரிய தகப்பன் வருகிறார், பெரியப்பா வருகிறார், வந்துட்டு சொல்றாரு, என்னுடைய நிலத்தை நீ வாங்கிக் கொள்ளலாம். நிலத்தை யாரு வேணா யாருக்கு வேணா வைக்க முடியாது அந்த நாட்கள்ல. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து கீர்த்தன் கிண்ணம் அவங்களுடைய வம்சாவளி அழிந்து போகாதபடிக்கு அவர்களுடைய சொந்தங்கள் இவருக்கு அப்புறம் இவருக்கு அப்புறம் இப்படின்னு ஆண்டவர் நியமித்து வச்சிருந்தாரு. அவங்க தான் வாங்க முடியும். அதனால எரேமியாட்ட வந்து கேட்கிறார், நீ தான் சுதந்திரவாதி, நீ இதை வாங்கிக்கோ அப்படின்றப்போ ஆண்டவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு. அதே மாதிரி அங்க இருக்க எல்லா முன்னாடியும் அந்த நிலத்தை வாங்குகிறார். அந்த நிலத்திற்கான பத்திரத்தை எழுதுவாரு, பெயர்களை போட்டு அந்த நாட்டுல வெசல்ல போட்டு சீல் பண்ணி வைப்பாங்க. அந்த நிலைத்து இருப்பதற்காக அப்படி வச்சு ஒரு மனுஷன் கையில அதை ஒப்பு கொடுக்குறாங்க. ஒப்பு கொடுத்துட்டு எரேமியா வந்து ஜோம் பண்றாரு. ஆண்டவரே சுத்தி பார்த்தா முற்றுகை போடப்பட்டிருக்கு. 3 விதங்களில ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒண்ணு வந்து பட்டயத்துக்கு இடையாகிறாங்க. யாராவது சிட்டி விட்டு எஸ்கேப் ஆகி வெளியே போலாம் அப்படின்னா வெளியே போன உடனே பட்டயத்தால் கொண்டு போடப்படுகிறாங்க. இப்ப பட்டயத்துக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னா ஃபுல்லா முற்றுகை போடப்பட்டதுனால சாப்பாடு போக்குவரத்து எதுவுமே இல்லை. உணவுப் பொருட்கள் பயங்கர பற்றாக்குறையாகி பசியிலையும் பட்டினியிலும் இன்னொரு பக்கம் ஜனங்கள் மதித்துக் கொண்டிருக்கிறார்கள். மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவைகளை பயன்படுத்தி இயற்கை டேக் ஓவர் பண்ணுகிறது. பெஸ்டிவல்ஸ், நிறைய வியாதிகள், தொற்று வியாதிகள் வந்து வியாதிகளினாலே ஜனக்கூட்டங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இதெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவரே எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. நாங்களும் ஏற்கனவே சிறை இருந்து இருக்கிறோம், ஏற்கனவே பாரத ராஜாவும் முற்றுகை கொண்டிருக்கான். நீங்க சொன்ன மாதிரி நிறைய நடக்க போகுது. இங்கே வந்து ஜனங்க இப்படி நோயிலும் பட்டயத்திலும் பசியிலும் அதுவும் மறைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்துல லேண்ட் வாங்க என்று சொன்னீங்களே அப்படின்னு அவன் சொல்றாரு. அப்போ ஆண்டவர் வந்து அந்த நேரம் தான் எரேமியாவுக்கு ரிப்ளை பண்ணும் பொழுது திருப்பி சொல்றாரு, நீ இன்னைக்கு நடக்கிறது மட்டும் வச்சு பார்க்காத, இதே இடத்துல நான் திரும்பியும் உங்களுக்கு இதை நிறுத்துவேன். இதே ஸ்தானத்துல திரும்பியும் நான் எல்லாரையும் நான் கட்ட போகிறேன். இன்னைக்கு நியாய தீர்ப்பு, இன்னைக்கு தண்டனை உண்மைதான். ஆனா நான் உங்கள் மேல நிறைந்த கிருபையாக இறங்கி இதே ஸ்தானத்தில் உங்களை நிலைநிறுத்தி திரும்பியும் முன்ன நான் நிலைநிறுத்தி கட்ட போகிறேன். ஒரு மாதிரி பல ஆங்கிள் யோசிச்சு பார்க்கலாம். ஒரு பக்கம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நிலத்தை அவர் அங்க வாங்கும் பொழுது ரொம்ப சொற்பமான விலைக்கு தான் வாங்கியிருப்பார். ஏன் அப்படின்னா அப்படிதான் பஞ்சத்தோட நிலைமை. ஏதாவது சாப்பிட கிடைச்சா போதும் இருக்க நிலைமையில யாரும் ரொம்ப பெரிய மான்சின் வச்சுதான் பார்க்கல. ஆனா அவங்க திருப்பி நிலைநாட்டப்படும் பொழுது எரேமியாவுக்கு ஒரு பெரிய சுதந்திரம் ஆண்டவர் உண்டு பண்ணியிருப்பார். பிகாஸ் வாட் ஹி வில். இப்போ அடுத்த சைடு பார்த்தோம்னா எரேமியா வந்து அவருக்கு புரியல, ஆனாலும் கீழ்படுகிறார். ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். அவருக்கு ஏன் இந்த ஆண்டவர் செய்ய சொன்னாலும் புரியுது. தேசம் பஞ்சத்துல மடிந்து கொண்டிருக்கிறது. இவர் சொன்ன தீர்க்க தரிசனம் திட்டமாய் சிறையில் இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ ஒரு லேண்ட் வாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அவருக்கு புரியும். அப்படின்னா அது புரியாத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் அவர் கொண்ட பிரேயர். இங்கிலீஷ் பைபிள் வச்சுட்டீங்கன்னா அவரோட டைட்டில் கூட இருக்கலாம், பிரேயர் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஹி இஸ் பிரேயிங் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். லார்ட் வை எனக்கு புரியல. லுக் அட் தி சீஸ். அவருக்கு ஆண்டவருக்கு அந்த உறவுல ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, பாருங்களேன், வந்து பாருங்களேன், எப்படி இருக்குது பாருங்களேன். See how the city is under siege. சொல்லிட்டு எனக்கு இப்போ நீ இடத்தை வாங்கி பத்திரப்படுத்துன்னு சொல்றீங்களே அப்படின்னு ஆண்டவர் சொல்லி என்னன்னா, எரேமியாவுக்கு ஏன் இதை கர்த்தர் செய்ய சொல்றாங்க என்று புரியல. ஆனாலும் கீழ்படுத்ததுக்கு அப்புறம் கேள்வியை கேட்கிறாங்க, எதுக்கு ஆண்டவர்? நல்லா புரிச்சுக்கோங்க, நிறைய நேரத்துல obedience is better than sacrifice. There are times God calls us to obey. நமக்கு புரியாது, கேட்டனால ஆண்டவர்களுடைய பிளானை விவரித்து சொல்லுகிறார்.
நான் பிறந்த நாட்டுக்கு போறேன். அதுக்கப்புறம் 33ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு அதிகாரத்திலும் 8ஆவதுமான பெரிய காரியங்களை நான் செய்வேன், இந்த ஜனத்தை விலைப்படுத்துவேன், உங்களை நான் ஸ்திரப்படுத்துவேன். அப்போ ஆண்டவர் என்ன செய்ய சொன்னாலும் அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல பெரிய ஒரு பிளான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். விசுவாசம். So one thing that we have to learn today வந்து என்னன்னா, நம்ம இம்ப்ளிசிட்டான ஒரு ஒபீடியன்ஸ்க்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். சிறையுக்கு போனா இவங்க தள்ளுவாங்கன்னு எளிமையாக நல்லா தெரியும். ஏன்னா அங்க இருக்கிறவங்க யாரும் ஜெகோவா காட் ஃபேவர் பண்ற ஒரு மனுஷன் அல்ல. தன்னுடைய நிலைமை என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆண்டோடைய வார்த்தை has to be upholding அப்படின்னு தைரியமாய் கர்த்தர் சொன்னதை சொன்னார். சிறையுக்கு போனாலும் பரவாயில்ல என்று கீழ்ப்படுகிறது. அது சொல்ற அப்படிப்பட்ட கீழ்ப்படுகிற மனுஷனுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற சுதந்திர வீதத்தை யாராலும் எண்ணி பார்க்க முடியாது. இன்னைக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் ஆண்டவருடைய கரம் உங்கள் மேல ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் மேல. அவர் சொன்னது புரியலனாலும் பரவாயில்ல, சிம்பிளா கீழ்ப்படுத்தி பாருங்க, அது ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் வைப்பார். இன்னொரு பக்கம் ஆண்டவருடைய அன்பில் இருந்து யோசிப்போமே, தேசமே பாழாய் கொண்டிருக்கிறது. அந்த ஜனம் அறுவருக்கு படத்தக்கதான் ஒரு ஜனமா இருக்கிறார்கள், பழங்கா கருத்துள்ளவர்களா இருக்கிறார்கள். எரேமியாவை அனுப்பி அன்பாய் சொல்லி எச்சரிக்கிறார், இல்ல இதெல்லாம் விட்டுருங்க, கர்த்தர் பக்கமா திரும்புங்க. அப்போ ஆண்டவர்களை காப்பாற்றுவார், இந்த தேசத்தை ராஜாவை காப்பாற்றுவார், இந்த தேசத்தை வாலிபர்களையும் சிறுபிள்ளைகளையும் ஆண்டவர் காப்பாற்றுவார்னா யாரும் கேட்கறதுக்கு மனசுல செவித்தனம் உள்ளவர்களாய் இன்னும் அவ்வளவு தூரம் இருமாக்குள்ளவர்களா இருந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த ஜனத்தை அப்படியே ஆண்டவர் அபேண்டன் பண்ணிருக்கலாம். அவர்களுக்கும் கர்த்தர் ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவர்களுக்கும் ஒரு திட்டம், அதாவது அந்த கேயாஸ்க்கு நடுவுல ஒரு பியூட்டியை ஆண்டவர் பார்க்கிறார். அந்த அலங்கோலங்களுக்கு நடுவில் ஒரு அலங்காரத்தை உண்டு பண்ண கர்த்தர் ஆண்டவர் அங்க. அப்ப அந்த ஜனத்துக்கு வந்து இந்த கேயாசான சிச்சுவேஷனுக்குள்ளேயும் ஒரு அழகுபடுத்துவதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்க ஒரே ஒரு காரியம் திருப்பி வந்தோம்னா அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து வருவாங்க. எதுவுமே ஆண்டவர் எதிர்பார்க்க அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இன்னைக்கு எல்லாம் பெஸ்டப்பா இருந்தாலும் ஆண்டோடைய அறைக்குள்ள இன்னைக்கு நீ மறந்துறது நான் இன்னைக்கு ஒரு நிலைநாட்டுறேன். அதுல நான் உன்னை தெரிந்து கொண்டது உன்னை அபேண்டன் பண்ணிட்டு உன்னை அழிக்கிறதுக்காக இல்லை, உன்னை தெரிந்து கொண்டது அபேண்டன் பண்ணப்பட்டவனையும் எடுத்து நிலைநாட்டுவதற்காக. So இன்னைக்கு if we are in a mess, it is time that we come back to. In case we are in situations that from which we are not we cannot be redeemed, அப்போ it is time that we come to the presence of God and implicitly obey. வீடுனா விட்டுட்டு செய்யனா செஞ்சுட்டு மறந்துட்டு அப்படி இம்ப்ளிசிட்டான ஒரு ஒபீடியன்ஸை எது கர்த்தருக்கு நம்ம காண்பிப்போம் அப்படின்னா நான் சொல்றேன், இந்த அலங்கோலங்களுக்கு நடுவுல ஒரு அலங்காரத்தை அவர் திட்டமிட்டு வடிவத்தை வளர்ந்தா இருக்கிறார். நான் சொல்றார், இந்த தேசத்துல இந்த இடத்துல வந்து எல்லாரும் பிடிச்சிட்டு கொண்டு போறாங்க, இந்த தேசம் பாழாய் போயிடுச்சு. ஆனா சொல்ற, இந்த தேசத்துல உங்களை திரும்பவும் நான் நிலைநாட்டுவேன், இந்த தேசத்துல திரும்பியும் நான் உங்களை உயிர் பெற செய்வேன். ஆண்டவர் சொல்ற, இந்த இடத்துல அவனவன் தன் அத்தை மரத்தின் நிழல்ல, தன் மாதம் மரத்தின் நிழல்ல, அவன் தன் வயதுல தன் அறுவடையை சாப்பிட்டு திருப்தியா இருக்கும்படி செய்வேன். இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன் பார்த்தா அதெல்லாம் அப்படி ஏதோ ஃபேண்டசி மாதிரி கனவு மாதிரி தெரியுது. கர்த்தர் சொல்றாரு, இல்ல நான் செய்வேன், நான் உங்களை நிலைப்படுத்துவேன், விசுவாசிக்கிறேன். அப்போ எரேமியா என்ற ஒரு மனுஷனை நம்ம தீர்க்கதரிசியான அந்த மனுஷனுடைய வாழ்விலிருந்து கீழ்படுகிறதா கற்றுக் கொடுக்கிறோம். ஆண்டவர் செய்ய போகிற காரியத்திற்கு ஆதாரமாய் ஆண்டவர் ஒரு அலங்கோலத்தின் நடுவிலிருந்து அலங்காரத்தை பிறப்பிக்கிறதுக்கு கேயாட்டிக்கான வாழ்வின் சிச்சுவேஷன்ஸ் வந்து ஆண்டவர் ஒரு பியூட்டியை உண்டு பண்றதுக்கும் ஆண்டவர் வந்து நம்மளுடைய எதிர்பார்ப்பது கீழ்ப்படுதலாய் மட்டும்தான் இருக்கிறது. அப்படி நம்ம கீழ்ப்படிந்து இருப்போம் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனத்தின் மேல தீங்க எனக்கு வர வைக்க தெரியும். அதே போல ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனத்தின் மேல நான் சொன்ன நன்மையை நான் நிச்சயமாய் வர வைப்பேன். இன்னைக்கு இந்த மாதத்தை தோன்றும் பொழுது இன்னொரு வார்த்தையோடு நம்மளை ஆசீர்வதித்து நான் சொல்லிக்க போறேன். இந்த நாளில இந்த வார்த்தையை சுமந்து கொண்டு போங்க. அவர் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். அவர் சொன்னதை நிறைவேற்ற அவர் வல்லவர். அவர் கைகள் கொள்வதில்லை, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே. 32 சரி 33 வாசிக்கும் பொழுது 2-3 டைம் இந்த ஒரு காரியம் ரிப்பீட் ஆகும். இஸ் எனிதிங் டு ஹார்ட் ஃபார் தி லார்ட். என்னால கூடாத காரியம்
உங்களுக்கு உண்டோ அப்படின்னு திரும்ப திரும்ப வசனங்களை ரிப்பீட் ஆகும். அவருடைய கையில் குறுகி போவதில்லை, அவரால் கூடாத காரியம் எதுவுமே. விசுவாசங்கள் நம்முடைய வறட்சியை செழிப்பாக்குவார், குறைவுகளை நிறைவாக்குவார். அங்கே அந்த வனாந்தரத்துல கீழ்காடைகளை கொண்டு வந்து தன்னுடைய ஜனங்களை போஷித்தார். அது பாருங்க, ஃபர்ஸ்ட் வனாந்தரம் அங்க காடைகள் வர வாய்ப்பே இல்லை. அதை நடந்து பிரேக் பண்ணார். இரண்டாவது 2 லட்சம் காலாட்களுக்கு எத்தனை பறவைகள் தேவைப்பட்டிருக்கும் கவுண்ட் ஆண்டவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. ஆண்டவர் அந்த இடத்தையும் ஆண்டவருக்கு கொண்டு வந்தார். போதும் அப்படின்ற அளவுக்கு இல்லை, ஆண்டவர் திருப்தி ஆகுகிற அளவுக்கு ஆண்டவர் காலைகளை கொண்டு வந்தார். ஒரு காற்று கட்டுரையிட்டார், அந்த ஒரு காற்று அத்தனையும் கொண்டு வந்துச்சு. எங்க இருந்து கொண்டு வந்தாங்கன்னு ஒண்ணுமே புரியும். How did it come? Nobody knows. அதை ஆண்டவர் தான் செய்தார். ஆனா எல்லாத்தோட ஒரு பியூட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, வனாந்தரம், ஆனா வனாந்தரத்துல தான் தன்னுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. சோ தன்னுடைய பிள்ளைகள் இருக்க வனாந்தரமா இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய ப்ரொவிஷனை நாங்கள் கொண்டு வர காமிச்சாங்க. You may be in wilderness, but if you are a God's child, if you are an obedient God's child, நான் சொல்றேன், நீங்க வனாந்தரத்துல இருந்தாலும் உங்க ப்ரொவிஷன் உங்களுக்கு தெரியும். வனாந்தரத்துல இருந்தாலும் உங்க ப்ரொவிஷன் உங்களுக்கு தெரியும். நான் சொல்றேன், நீ கீழ்ப்படிந்து கர்த்தரை பின்பற்றுங்கள், உன்னை தேடி ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. அவர் எதையுமே காரணம் இல்லாமல் செய்ய மாட்டார். பாருங்க, அப்படி சிறையிருப்புல எதிரியாவை ஆனா எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றாரு பாருங்க. அவரை தூக்கி போட்டு ஒண்ணு இல்லாம என்ன ஆகான்னு பார்க்காம வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்துல, அந்த நேரத்துல அவங்களோட நேரத்தை வாங்க வச்சு அவனுக்கு ஒரு ஃபியூச்சரை பிளான் பண்ணி நம்ம யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கிற ஃபியூச்சர் என்னவா இருக்கும்? இறைமையாவது இந்த சிறையிருப்பது வெளியே வரணும். நான் சொன்னது யூ ஆர் மை காட், நீங்க ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்ப்போம். அது உள்ள நிதானமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நம்மளா இருந்தா அந்த ஒரு இமீடியட் சரௌண்டிங் பார்த்துருப்போம். God saw the inevitable. God saw the future. God prepared something for Jeremiah's future. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க எதிர்காலத்துக்கான கருத்துங்களை ஆயத்தமாகி கண்களை மூடி நம்ம சொல்லிப்போம். Hallelujah. Thank you Jesus. Hallelujah. ஒரு வார்த்தையில பங்கு பெறுவோம், திருவிழாவில் பங்கு பெறும். எனக்கு உதவி செய்வதற்கான நன்றி. தொடர்ந்து எங்களோடு இருந்து நடத்தும்படி கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அந்த பாடலை பாடும்போது கர்த்தருக்கு கொடுக்க விரும்புகிறவர்கள் கொடுத்து நீங்க ஆண்டவரே படுத்தலாம். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் தேவன் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் இருக்க பயமே இல்லை. யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் இருக்க பயமே. உங்க கைகள் உருகவில்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உங்க கைகள் உருகவில்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உம்மால் கூடாது எதுவும் இல்லை. ஆண்டவரே நன்றி, நன்றி. ஆண்டவரே, நீங்க பிள்ளைகள் உண்மை பலப்படுத்தும்படி விதைத்திருக்கிற காணிக்கைகளை பேசும் இதை தேவ சமூகத்தில் உயர்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இவற்றுக்கான நிறைவான பலன் பிள்ளைகளை வந்து சேரட்டும். இங்கே வந்திருக்கவங்க, எங்களை பார்த்து கொண்டிருக்கவங்க எங்களுக்காக இந்த ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். எல்லாம் அல்ல தேவனுடைய கிருபையும் பிரசனமும் இந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்தட்டும். மீதம் எடுக்கிற ஒரு மாதமாக இருக்கட்டும், குறைகள் தீருகிற ஒரு மாதமாக இருக்கட்டும், வெற்றி சிறந்து நடக்கிற ஒரு மாதமாக இருக்கட்டும். அல்லேலூயா. இன்னும் உங்கள் பிள்ளைகள் மேல் சொன்ன எல்லா நல் வார்த்தைகளும் நிறைவேறுகிற மாதமாக இருக்கட்டும் என்று ஆசீர்வதிக்க அனுப்புகிறேன். இயேசுவின் நல்ல நாமத்தில் சொல்லுவேன்.
ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியம், வழிநடத்தல், பாதுகாப்பு நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். Praise the Lord. God bless you. God bless you. God bless you. Thank you.